அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு இயல் 6 6th புக்கில் இருக்கிற 6வது இயல் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நானிலம் படைத்தவன். நானிலம் படைத்தவன் அப்போ 4 நிலம் என்னன்னு கேட்கணும் ஃபஸ்ட் நீங்கள். அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5த்துலேயும் இந்த பாலை விட்டுருவோம். ஏன்னா இந்த பாலை வந்து பார்த்தாக்கா தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ இந்த 4 நிலத்தை வந்து படைத்தவனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. சரிங்களா? இதே மீனிங் இது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். சரிங்களா? இந்த வாங்க பார்ப்போம். இப்போ இந்த பாட்டை பாருங்கள். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்து தீண்டோல் மரத்தால் வளப்படுத்தி இனிமேல் இருக்குங்களா? என்ன சொல்கிறாங்க? கல்லெல்லாம் இருந்துச்சு, கல்லெலாம் எடுத்துட்டாங்க. முள்ளுச்செடி இருந்துச்சு, முள்ளெலாம் எடுத்துட்டாங்க. காட்டை வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு பெரும் வெளியாக்கி, அதாவது காட்டெலாம் அழித்து ஒரு லேண்டு மேலே மாற்றி கஷ்டப்பட்டு அவங்களுடைய வீரத்தால், மரம்னா வந்து பார்த்தீங்கன்னா வீரம் மீனிங், வீரத்தால் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு வளப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பாட்டை நீங்கள் வந்து படித்து பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். முக்கியமான லைன் எது கட்டினாக்கா இதுதான். ஆழக்கடல் கடந்தான் இந்தமாரி இருக்குல்ல, இந்த 4 தான் பார்த்தா முக்கியமான பாட்டு. ஸோ இதை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வந்து வாசித்து பாருங்கள். சரிங்களா? இந்த பாட்டை எழுந்து யாருன்னு கட்டினாக்கா முடியரசன். சரிங்களா? சொல்லும் பொருளும் இதான் முக்கியம் நமக்கு. ஓகேங்களா? மல்லெடுத்த வலிமை பெற்ற, மல்லெடுத்தனாக்கா வலிமை பெற்ற. ஏன்டா அவன்கிட்ட போய் மல்லு கட்டுற அப்படின்னு கேட்பாங்க வீட்டில். மல்லெடுத்தனாக்கா வலிமை பெற்ற. சமர்னா வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு போர். நல்கும்னாக்கா தரும். கழனினாக்கா வயல். மரம்னா வீரம், நான் மேலே சொல்லியிருப்பேன். எக்களிப்புனாக்கா பெருமகிழ்ச்சி, அதாவது கழிப்புனாக்கா பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, எக்களிப்புனாக்கா பெருமகிழ்ச்சி. சரிங்களா? களம்னா வந்து பார்த்தினாக்கா வந்து கப்பல். இந்த களத்துக்கே வந்து பார்த்தினா இந்த கப்பலுக்கு நிறைய மீனிங், நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நாவாய், வங்கம், இந்தமாரி நிறைய பேர் இருக்குது. சரிங்களா? ஆயினாக்கா கடல், நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேங்களா? இந்த கடலுக்கு இன்னொரு பேர் என்னது? பறவை. பறவை, இந்தரா. சரிங்களா? பறவை. ஃபஸ்ட்டு படிச்சலாம் ஒரு டைம் வந்து எப்பவுமே ரீகால் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு படித்தது தான். ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். நூல்வெளி. முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசன் அதாவது ஒரு கிங்கு. கிங்கை நம்ம என்ன சொல்லுவோம்? வாங்க துறை போங்க துறைன்னு சொல்லுவோம். துரைராசு, ராசா அப்படின்னு வச்சுருக்கேன். முடியரசன் அரசன், ராஜா ராசா, துரைராசா அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இவர் என்ன பண்ணியிருக்காரு? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதோர் விதி செய்வோம் அப்படின்ட்டு 4 நூல் மொத்தமே எழுதியிருக்காரு. 4 நூல். ஓகேங்களா? எப்பயுமே இந்தமாரி நீங்கள் தனியாக எழுதிச்சுன்னா பெட்டர். ஃபஸ்ட்டு ஒன்று பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, 4வது ஒன்று புதியதோர் விதி செய்வோம், முடியரசன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க தனியாக. உங்களுக்கு ரிவிஷன் மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அந்தமாரி நீங்கள் படிக்கும் போது ஒரு நூல்வழிக்குமே ஒரு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் இது, தேர்ட் பாயிண்ட் இது நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ முடியரசனால உங்களுக்கு வந்து இப்போ முன்னே பாயிண்ட் தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு. இப்போ அவருடைய இயற்பெயர் என்ன, அவர் எழுதிய 4 நூல்கள், அவருக்கு என்ன இது கொடுத்துருக்காங்க, பட்டம் கொடுத்துருக்காங்க, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா, அதை ஒரு டைம் பார்த்துக்கணும் நம்ம. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். நான் கூட அதிலே சொல்லியிருப்பேன். ஓமுன்னு முடிந்தாலே யார் வரணுங்க? பாரதி தான் வரணும். முடியுதாங்க? வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம், அடி மேலே கடல் மீது வந்து கப்பல் விடுவோம், கங்கை இருக்குல்ல இந்த பாட்டு, சிங்க மராட்டியர், போக முடியும். நீங்கள் ஃபுல்லாலாம் நீங்கள் படிக்க தேவையில்ல. படிச்சிங்கனாக்கா மெமரி ஆகாது, டைம் வேஸ்ட் ஆகுது. இந்தமாரி ஷார்ட்கட் மாரி வச்சுக்கோங்க. ஓமுன்னு முடிச்சுனாலே பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன? வீரம் தான். வீரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மரம். சரிங்களா? அடுத்தது கல்லெடுத்து என்னும் சொல்லி வந்து பார்த்தினாக்கா பிரித்ததை கிடைப்பது என்னது? கல் குட்டல் எடுத்து. நானிலம்னாக்கா நானிலம் என்னும் சொல்லி வந்து பிரித்து கிடைப்பது 4 கூட்டல் நிலம். சரிங்களா? நாடு கூட்டல் என்ற நாடென்ற. களம் கூட்டல் ஏரி களமேரி. ஓகேங்களா? அடுத்தது கடலோடு விளையாடா. ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது. இந்த பாட்டு நீங்கள் வந்து மெமரி போயமாக நீங்கள் வந்து படிக்க தேவையில்ல. ஐ மீன் கொஷினாக மெமரி போயமாக வராது. பட் வந்துட்டு இது ரொம்ப முக்கியமானது.
விளக்கு வந்து பார்த்தினாக்கா விடிவெள்ளி, பள்ளிக்கூடம் வந்து பார்த்தினாக்கா வந்து விரிகின்ற கடல், ஓகேங்களா. அலை தான் வந்து பார்த்தினாக்கா தோழன், மேகம் தான் வந்து பார்த்தினாக்கா வந்து குடை, மணல் தான் வந்து பார்த்தினாக்கா பஞ்சு மெத்தை. இந்த மாதிரி மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்க வாய்ப்பு அதிகம், கன்ஃபார்ம் கேட்பாங்க. வாய்ப்பு அதிகம் இல்லை, கன்ஃபார்ம் கேட்பாங்க அதை, சரிங்களா. அதனால் இந்த போயம், இந்த பாட்டை ஃபுல்லாகவே ஒரு டைம் படித்து, நான் சொல்கிறேன்ல இப்போ விரிகடல் அப்படின்னாக்கா பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக எழுதுவீங்க. 1 2 3 போட்டு எழுதுவீங்க, ஓகேங்களா. மேகம்னாக்கா குடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது வச்சிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. அடுத்து வந்துடுங்க. சொல்லும் பொருளும். கதிர் சுடர்னாக்கா கதிரவனின் ஒளி, சுடர்னா ஒளி தானே, அதான், சரிங்களா. மின்னல் வரினாக்கா வந்து பார்த்தா மின்னல் கோடுகள். அரிச்சுவடி அப்படின்னா வந்து பார்த்தாங்க அகரவரிசை எழுத்துக்கள், ஓகேங்களா. ஆ ஆ அப்படி இருக்குல்ல, இதான் வந்து பார்த்தா அகரவரிசை எழுத்துக்கள், அரிச்சுவடி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதான் நீங்கள் போயமாக படித்தாலும் ஓகே, இல்லைனாக்கா நான் படித்தாலும் ஓகேன்னா ஓகே தான், ஓகேங்களா. இதையுமே ஒரு டைம் வாசிங்க. அடுத்தது நெய்தல் திணை பற்றி பேசியிருக்காங்க. நெய்தல் என்னது, கடலும் கடல் சார்ந்தது தான் பார்த்தா நெய்தல், சரிங்களா. பரதவர் பரத்தியர், அங்கே வாழ மக்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, பரதவர் பரத்தியர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. தொழிலில் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு அவங்களுக்கு என்ன வேலை, அங்கே நெய்தல் நிலத்தில் இருக்கவங்க, கடலில் இருக்கவங்க, கடலுக்கு அருகாமையில் இருக்கவங்களுக்கு என்ன வேலை, மீன் பிடிப்பாங்க, உப்பு விளைவிப்பாங்க, அதான் வேலையே, ஓகேங்களா. அவங்களுடைய பூன்னா பூ தாழம்பூ, ஓகேங்களா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் என்ன பண்ணும், உயர்ந்து தாழுமா, அலை வந்து போகும், உயர்ந்து தாழும், தாழம்பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்தது உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல். ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயல்வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பாட்டு பாடினே வேலை செய்வாங்க. ஏன்னாக்கா அந்த டயர்டு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வேகமாகவும் வேலை செய்வாங்க, சோர்வு தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் நிறைய படத்தை கூட நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டே பாட்டு பாடினே இருப்பாங்க. ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு என்ன பண்ணுவோம், அழகான பாட்டு போடுவாங்க, சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தினாக்கா இந்த நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இந்த பாட்டெலாம் வந்து பார்த்தினாக்கா வாய்மொழி தான் வரும், எழுதி வச்சுன்னா பண்ண மாட்டாங்க, வாய்மொழியாக வரும், ஓகேங்களா. இப்போ இந்த பாட்டு வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு அப்படின்ற பாட்டெலாம் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு தொழில் பாடல்கள், ஏதாச்சும் ஒரு வேலை செய்யும் போது பாடுவாங்க. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு எப்படின்னா போச்சு, அந்த ஏற்றப்பாட்டுனாக்கா ஏறுறோம், ஓடப்பாட்டுனாக்கா ஓடுறோன்னு ஆச்சு. இது எல்லாமே என்னது, ஒரு தொழில் தான் அப்படின்னு ஆச்சு, சரிங்களா. விளையாட்டு பாடல், தாலாட்டு பாடலாம் வந்து பார்த்தினாக்கா நாட்டுப்புற பாடலாமா, சரிங்களா. இப்பாடல்கள் சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றுள்ளது. கொஷின் கேட்பாங்க, நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை வந்து பார்த்தினாக்கா தொகுத்தது யாருன்னு கேட்டாக்கா சக்திவேல், ஓகேவா. இதுதான் கொஷின். அதேமாரி இந்த நாட்டுப்புறத்தை வச்சு கன்ஃபார்ம் ஒரு கொஷின் இருக்குது, ஓகேங்களா. நல்லா பார்ப்பாங்க. அடுத்தது கதிர் கூட்டல் சுடர், மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி, பெருமை கூட்டல் வானம் பெருவானம், அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை, சரிங்களா. நான் சொன்ன அவங்ககிட்ட மேலே சொல்லி கேட்பாங்க, நான் சொன்ன மேலே இருக்காங்க. இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். விடிவெளி என்னது, விளக்கு. மணல் என்னது, பஞ்சுமெத்தை. புயல் என்னது, ஊஞ்சல். புயல் வந்து என்ன ஆகும், போய் வரும்ல, கடல்லாம் பண்ணுவோம், அலையை நல்லா அடிக்கும், அதை வேக வச்சிடும். அப்போ புயல்லாம் வந்து பார்த்தினாக்கா ஊஞ்சல். பனிமூட்டம் என்னது, இப்போ நான் இங்கே ஒரு இது வச்சுருக்கேன், அதோ தரை எப்படி இருக்கும், தரை ஏதோ வச்சுருக்கேன், சரிங்களா. புல் இருக்குது. இப்போ மார்னிங் வந்து பார்த்தா எப்படி இருக்கும், இப்போ பனி வந்து பார்த்தா மூடி இருக்கும், அது பார்க்க எப்படி இருக்கும், போகிற மாரி வந்து பார்த்தினாக்கா மூடி இருக்குது. ஸோ பனிமூட்டம்னாக்கா போர்வை, சரிங்களா. இப்படி தான் அதை நீங்கள் படிக்கணும். இதை நீங்கள் வச்சு மேலே கற்று நீங்கள் வந்து நீங்கள் படிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஏன்னா நான் எல்லாமே உங்களுக்கு அந்த சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப டைம் ஆகும், உங்களுக்குமே போர் அடிச்சிடும், சரிங்களா. நீங்களும் ஒரு டைம் போய் பாருங்க. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமானது, அதாவது பொருளை வந்து பார்த்தினாக்கா விற்பவர் வந்து பார்த்தா வணிகர்னு சொல்லுவாங்க. ஆமாம், வாங்குவோர் போகிற நுகர்வோர்னு சொல்லுவாங்க. நம்மளாம் வந்து பார்த்தா நுகர்வோர் தான், சரிங்களா. அந்தமாரி பண்டமாற்று வணிகம் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதாவது
பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது என்கிட்ட வந்து இது இருக்குது, உங்கள்கிட்ட அது இருக்கா, மாற்றிக்கலாம் வா, மாற்றிக்கோங்க. அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்லாம். அதாவது சொல்கிறாங்க பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சாமா, சங்க இலக்கியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கான். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றுக்கொண்டனர். அப்போ நெல்லும் உப்பு வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு ஒரே இதில் இருக்குது, ஒரே விஷயம் இருக்குது. சரிங்களா? ஆட்டின் பாலை கொடுத்து தானியங்களை வந்து பார்த்தினாக்கா வந்து பெற்றனர். இந்த செய்திகள் எங்கே இருக்குது? சங்க இலக்கியங்கள் இருக்குது, காணப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க? நெல்லுக்கு, அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா, நெல்லுக்கு உப்பாமா, என்ன சொன்னோம், ஆட்டின் பாலுக்கு வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு தானியங்கள். சரிங்களா? இருக்குன்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வணிகத்தின் வகைகள். தரவை வணிகம் இருக்குது, நீர்வழி வணிகம் இருக்குது, 2 இருக்கா? அதெல்லாம் இப்போ என்ன போச்சு, வான்வழி வணிகம் இருக்குது. இப்போலாம் ஏர்போர்ட், இந்த ஏரோப்ளேனில் போகுது, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகுது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானதுங்க. வணிகர்கள் வண்டிகளில் வந்து பார்த்தா பொருளுக்கு வந்து ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக தான் சொல்லுவாங்க. ஏன்னாக்கா ஆட்டை போட்டுருவாங்க, பை மறித்து ஆட்டை போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். திட்டு பசங்க அதிகமாக இருப்பாங்களா அப்போலாம், இது அதிகமாக இருப்பாங்க. மீன்ஸ் யாராவது ஆட்டையை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போ கொள்ளை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குழுவாக தான் போவாங்க, ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் போவாங்க. சரிங்களா? அந்த குழுவுக்கு பேர் என்ன பேர்? வணிக சாத்துன்னு பேர். சரிங்களா? ரொம்ப முக்கியம். அது வணிக சாத்துன்னு பேர். ஓகேங்களா? இந்த இது பார்ப்போம். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும் அப்படின்னு வந்துச்சுனாக்கா வந்து பார்த்தினாக்கா நட்டினை. இந்த பாட்டு, அதாவது தன் நாட்டில் விளைந்த வெண்ணெல்லை கொடுத்து பிற நாட்டில் விளைந்த உப்பை வந்து பார்த்தா வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி பேசுறது நட்டினை தான் பேசுது. அதாவது நான் சிம்பிளாக சொல்கிறேங்க, நெல்லும் உப்பும் போட்டு நீங்கள் சமைச்சு ஆட்டினா வச்சிங்களேன் நல்லாயிருக்கும். நட்டினை நல்லாயிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெல்லும் உப்பும் போட்டால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் நெல் மட்டும் போட்டாக்கா சப்புன்னு இருக்கும். ஆமாங்கண்ணே, அப்போ நட்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை. அதாவது பால் அவன் எடுத்துன்னு வந்தான், பால் எடுத்துன்னு வந்து கூழ் குடிச்சிட்டு போகிறான். ஓகேங்களா? அப்படின்னாக்கா இந்த கூவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூலோடு பேருனாக்கா கூழ் குடிக்கிறான், குறுந்தொகை. கூழ்லாம் எவ்வளோ, ஒரு சொம்பு 40 ரூபான்னு நினைக்கிறேன். குறுந்தொகை தானே, எல்லாம் ஸ்மால் அமௌண்ட் தானே, அப்போ குறுந்தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். ஓகேங்களா? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். கறி இருக்குல்ல, நான்வெஜ், அதெல்லாம் போகும் நம்ம அகத்துக்கு நல்லா சாப்பிடுவோம். நம்ம அகம் உள்ள நம்ம நல்லா வந்து எடுத்துப்போம், நிறைய சாப்பிடுவோம். ஓகேங்களா? வெஜ்ஜை விட நான்வெஜ் என்ன பண்ணும், நம்ம அதிகமாக நம்ம வந்து சாப்பிடுவோம், அகத்துக்கு எடுத்துப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி தான் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு துறைமுக நகரங்கள் வந்து பார்த்தினாக்கா வந்து பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு குறிப்பிடப்படுகின்றன. ஆமாம். சரிங்களா? பட்டினம் அது நகரம்னு மீனிங்கு, பாக்கம்னா அது கடலுக்கு அருகாமையில் இருக்க சிற்றூர் அப்படின்னு மீனிங். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு வர காசு நீங்கள் வந்து படிப்பீங்க. சரிங்களா? எதுக்கும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. பட்டினம்னா வந்து பார்த்தீங்கன்னா நகரம், நாகப்பட்டினம், அதெல்லாம் அது நகரம் தான். ஓகேங்களா? பாக்கம்னா அது சிற்றூர், கடலுக்கு அருகாமையில் இருக்கிற சிற்றூர். மீனம்பாக்கம், கோடம்பாக்கம், அதான் சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தாங்க வந்துட்டு கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிற்றூர்கள், சின்ன ஊருங்க. சரிங்களா? அதான் மீனிங் இது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இதை பார்த்துங்க, சிறு வணிகர்கள். இதான் வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒன்று நாலேஜ் தான் சொல்கிறாங்க. சிறு வணிகர்கள் வந்து பார்த்தினாக்கா வந்து நுகர்வோட வந்து நேரடி தொடர்பு கொள்பவர்கள். ஆமாம். பொட்டி கடை இருக்கார் நம்ம ஊரில், அப்போ அவர் என்ன பண்ணுவார், நம்மகிட்ட நல்லா பேசுவார். அந்தாண்ட போனால் நல்லா பேசலாம், என்ன வணக்கம் என்ன பேசலாம் நம்ம. ஆனால் பெரு வணிகர்கிட்ட நம்மளால் பேச முடியாது. ரிலையன்ஸு, பழமுதிர் எல்லாம் இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்க கூட அவங்க ஊரில் மட்டும் பேசவே மாட்டாங்க. பெருசாக வந்து ஒரு பழக்கமே வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறு வணிகர்களுக்கும் மக்களுக்கு வந்து பார்த்தினாக்கா வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், பெரு வணிகருக்கும் நமக்கு இருக்காது. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே இருக்கும் பாருங்கள், பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருக்கும் நேரடி தொடர்பு இருப்பது அரிது. ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பழங்காலத்தில்
தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவற்றை பார்த்தா பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஏன்னா இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. தேக்கு நம்மக்கிட்ட இருக்குது, மயில் தோகை நம்மக்கிட்ட இருக்குது, அரிசி நம்மக்கிட்ட இருக்குது, சந்தனம் நம்மக்கிட்ட இருக்குது, இஞ்சி இருக்குது, மிளகு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா நம்ம நாட்டிலேருந்து பிற நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து இல்லை. ஸோ அங்கேருந்து இங்கே நம்ம வந்து இதை இறக்குமதி பண்ணிக்கிட்டோம். அது கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் வந்து பார்த்தா மட்டும் இல்லை. ஸோ நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அரேபியாவிலேருந்து பார்த்தினாக்கா வந்துட்டு குதிரைகள் வாங்கப்பட்டன. ஆமாவா? நம்ம இப்போ சொல்லுவோம் குதிரைனாலே அரேபியா தான் நம்ம சொல்லுவோம். இப்போ அரேபியா குதிரைடா நம்ம வந்து ஒரு சொல்லுவோம், நேச்சுரலாக சொல்லுவோம். அது அரேபியா குதிரைடா, அரேபியாவிலேருந்து வந்த குதிரை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அது பார்த்து வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? அடுத்தது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. இந்த திருக்குறளில் என்ன வந்து சொல்கிறாருனாக்கா வணிகர்களுடைய நேர்மையை பற்றி பேசுகிறார் திருவள்ளுவர். இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் எதை வந்து சொல்ல வர்றாருனாக்கா வணிகர்களின் நேர்மையை பற்றி பேசுகிறார். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு வணிக பொருளுக்கு வந்து பார்த்தா வாங்கும்போது உரிய அளவை விட வந்து பார்த்தா அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும்போது அளவை வந்து குறைத்தும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு பட்டினப்பாலையில் வணிகர்களுடைய இதை பற்றி பேசியிருக்காங்க. சரிங்களா? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுவுமே கொஷின். நடுவு நின்ற கரெக்டாக இருப்பாங்க, நடுவில் தான் இருப்பாங்க. சரிங்களா? அதிகமாகவும் வாங்க மாட்டாங்க, அதிகமாக நமக்கு தரவும் மாட்டாங்க, கம்மியாக கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக கொடுப்பாங்க, நடுவில் கரெக்டாக கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு முடிஞ்சிச்சு. இது ஒன்று பார்த்துக்கலாம். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. இதுவுமே பட்டினப்பாலை தான். கொள்வதுன்னா அது அதிகமாக வாங்கவும் மாட்டாங்க, கம்மியாக கொடுக்கவும் மாட்டாங்க, கரெக்டாக வாங்குவாங்க, கரெக்டாக கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு கிலோனாக்கா 1000 கிராம் கரெக்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? வாங்கும் போது அதான் பண்ணுவாங்க. சரிங்களா? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இது ஒரு திருக்குறள். சரிங்களா? பார்த்துக்கலாம். வீட்டு பயன்பாட்டுக்காக வந்து பார்த்து பொருள் வாங்குவோம் யார்? நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து வணிகச்சாத்து. வணிகச்சாத்துனா யார்? குழுவாக போய் விற்பாங்களா? அவங்க தான் வணிகச்சாத்து. ஓகேங்களா? அடுத்தது பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. அடுத்தது மின்னணு என்னும் சொல்லி வந்து பார்த்தினாக்கா பிரித்து கிடைப்பது அது மின் கூட்டல் அணு. அடுத்தது விரிவடைந்த என்னும் சொல்லி வந்து பிரித்து கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த. சரிங்களா? அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். கரன்சி நோட்னா என்னது? பணத்தாள். பணத்தாள். சரிங்களா? பேங்க்னா அது வங்கி. செக்னா அது காசோலை. காசோலை. டிமாண்ட் டிராப்ட்னா அது வரை ஓலை. வரை ஓலை. டிஜிட்டல்னா அது மின்னணு மயம். மின்னணு மயம். டெபிட் கார்டுனா அது பற்று அட்டையா? பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா அது கடன் அட்டை. கிரெடிட் கார்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கடன் தான் வாங்குவோம் நம்ம. ஆன்லைன் பேங்கிங்னா அது இணைய வணிகம். இ காமர்ஸ்னா அது மின்னணு வணிகம். மின்னணு வணிகம். இதெல்லாமே நோட் பண்ணி வைங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆளுங்களுக்கு டிமாண்ட் டிராப்ட்னா என்னன்னு தெரியாது, தமிழில் செக்னா என்னன்னு தெரியாது, டிஜிட்டல் போட்டுருவாங்க, டெபிட் கார்டு தெரியாது, கிரெடிட் கார்டு தெரியாது. இதெல்லாம் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் யாருக்குமே எதுவுமே வந்து நாங்கள் தெரியாதுன்னு நான் வந்து இங்கே சொல்ல வரல, கன்ஃபியூஸ் ஆகிடும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? நமக்கு கன்ஃபியூஷன்னாக்கா நமக்கு வந்து மார்க் போனது தான். சரிங்களா? தமிழில் மட்டும்தான் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும்.
ஈஸியாக. மேக்ஸ் கூட அவங்க நினச்சாங்கனாக்கா கஷ்டமாக கேட்கலாம், ஜிஎஸ் கஷ்டமாக கூட கேட்கலாம். ஆனால் தமிழ் மட்டும் கஷ்டமாக கேட்க முடியாது. ஸோ நம்ம படிக்கும் போதே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். அதுதான் முக்கியமாங்க, கிளாரிட்டி முக்கியம் ரொம்ப. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க, ஔவையார். சரி, யோசிச்சு பாருங்கள். நம்மளாம் என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் அப்பா கிட்ட வந்து ஒரு ரூபா வாங்கி போயிட்டு ஒழிச்சு வைப்போம். எங்கே போய் ஒழிச்சு வைப்போம், நம்ம மண்ணில் போட்டு வந்து வச்சு வைப்போம், யாரும் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்லுவோம், நம்ம பாட்டி பார்த்துட்டு, டேய் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து ஏண்ட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தான் கேட்பாங்க. அந்த பாட்டி யார்? ஔவையார். ஓகேவா? நம்மளுடைய லைஃப்பை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஷார்ட்கட்டில் ஈஸியாக உங்களுக்கு மனசில் உட்காரும். நான் வந்து சொல்கிறது தான் ஷார்ட்கட்டுன்னு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எப்படி மாற்றம் செய்ய முடியாது, நீங்கள் மாற்றம் செய்ய வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், நான் சொல்கிறத கூட வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? அடுத்தது மதிப்பீடு. இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. இங்கே வாங்க, ரொம்ப ஜாலியான டாபிக் இது. சுட்டு எழுத்துன்னு சொல்லுவாங்களா? சுட்டு எழுத்துனா அது என்னென்னா சுட்டி சொல்லுதல். அதாவது அவன், இவன், அங்கே, இங்கே, அது, இதுன்னு சொல்லிட்டு பார்த்தினாக்கா சுட்டுறோம் நம்ம. ஓகேங்களா? அதை வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு 3 வகைப்படும். சுட்டு எழுத்துனா 3 வகை கிடையாது, 3 எழுத்தாங்குது. என்ன அது? ஆ, இ, உ. ஆனால் இப்போ நம்மளோட இதில் வந்து பார்த்தா 2 தான் வந்து பயன்படுத்துகிறோம். ஆ, இ மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். ஊ வந்து பயன்படுத்தி கிடையாது. அழிஞ்சு போச்சு மீன்ஸ் மறைஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ இதான் சொல்லியிருப்பாங்க, சுட்டி காட்ட எழுத்துக்கு வந்து சுட்டு எடுத்து சொல்லுவாங்க. ஆ, இ, உ 3 இருந்துச்சு, ஊ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அகச்சொட்டு புறச்சொட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது சுட்டு எழுத்தில். அதாவது அகச்சொட்டுன்னு வச்சிங்களேன், உள்ளார இருந்து மட்டும்தான் பொருள் தரும். அந்த எழுத்து வெளியே போச்சுனாக்கா பொருள் தராது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இவன் அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன், இதில் வந்து சுட்டு எழுத்து இல்லை, ஈ தான் சுட்டு எழுத்து. சப்போஸ் ஈ வந்து இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேனாக்கா வன்னுன்றது ஏதாவது வந்து ஒரு மீனிங் வந்து தருமா கேட்டால் தராது. ஸோ அப்போ இது வந்து அகச்சொட்டு. இது எடுத்துக்கு இதுக்கு என்ன பண்ணலாம், ஈ தூக்கிட்டாக்கா இதுவுமே இப்போ வந்து பொருள் தராது. ஸோ அகத்தே இருந்து உள்ளேயே இருந்து பொருள் தந்துச்சுன்னா அது பேர் பார்த்தினாக்கா அகச்சுட்டு. ஒரு வேளை புறச்சுட்டுனா என்ன அப்படின்னு கேட்கணும் நீங்கள். புறச்சுட்டுனாக்கா வெளியே இருந்த கூட வந்து பார்த்தா மீனிங் வந்து தரும். அதாவது அவ்வானம் அப்படின்னு இருக்கா, இந்த ஆவை மட்டும் இப்போ நம்ம சப்போஸ் தூக்கிட்டாக்கா வானம் என்ற மீனிங், வானம் என்ற சொல் நமக்கு வந்து ஒரு மீனிங் நமக்கு வந்து இப்போ தருதாது. இம்மலைன்னு இருக்கா, ஈயை மட்டும் தூக்கிட்டாக்கா என்ன போகிறோம், மலை என்றது பார்த்தினாக்கா நமக்கு வந்து ஒரு மீனிங் நமக்கு வந்து இப்போ இது தருதா. அதான் புறச்சுட்டு. புறத்தே இருந்து பொருள் தரும். புறத்தே இருந்தாலுமே வந்து பார்த்தா பொருள் தரும். உள்ளே இருந்தால் பொருள் தரும், வெளியே இருந்தாலும் பொருள் தரும். தான் புறச்சுட்டு. சரிங்களா? அண்மை சுட்டுனா அது அண்மைன்னா அது அருகிலி மீனிங். ஓகேவா? அண்மையில் இருக்கிறது வந்து இப்போ சொல்கிறது தான் வந்து பார்த்தினாக்கா அண்மை சுட்டு. உங்கள் வீடு எங்கே பாருக்குன்னு கேட்பாங்க, இங்கே தாங்க இருக்குது, இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது. சரிங்களா? அப்போ ஈ வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு அண்மை சுட்டுக்கான ஒரு சொல். அதான் இங்கேயுமே கொடுத்துருப்பாங்க. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து பார்த்தா ஈ. சேம் என்னது, தொலைவின் மீனிங். சரிங்களா? அப்போ அண்மை சேமை சுட்டுக்கான சொல்லுனா அது ஆ. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு இங்கே சொல்கிறத நம்ம ஊன்னு ஒன்று இருந்துச்சே, அது நினச்சி நீங்கள் கேட்கலாம். ஊனாக்கா அது அண்மை சுட்டுனாக்கா ஈ பக்கத்துக்கு சொல்கிறது. சேமினாக்கா வந்து பார்த்தினாக்கா வந்து தூரமாக இருக்குது, தொலைவில் இருக்குது. ஆ இதுக்கு 2த்துக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அதான் ஊ. உது, உவன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது சுட்டு திரிபு. அது மாற்றம் பெற்றுக்குன்னு மீனிங். அப்போ அந்த சுட்டு வந்து பார்த்தா மாறி போச்சு. அதாவது ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்தினாக்கா பழங்காலத்தில் அம்மரம் இவ்வீடு தான் நம்ம வந்து சொல்லணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம மாற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அந்த மரம் இந்த மரம் நம்ம சொல்கிறோம். நம்ம அதான் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு சுட்டு திரிபு. ஓகேங்களா? ஆ, இ அப்படின்ற சுட்டுலாம் வந்து மாற்றம் பெற்று அந்த இந்த தொட்டுப்பு தான் மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது
வினா எழுத்துக்கள் எத்தனை கேட்பாங்க 5. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். வினா எழுத்துக்கள் எத்தனை கேட்டாங்க 5 தான். ஓகேங்களா? அது என்னென்ன எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்க்கணும். இப்போ இந்த 5 எழுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 எழுத்து இருக்கா? மொழியின் முதல்ல வரது பார்த்தினாக்கா வந்துட்டு 2 எழுத்து இருக்குது. மொழிக்கு இறுதியில் வந்து பார்த்தினாக்கா 2 எழுத்து இருக்குது. மொழிக்கு முதலையும் வரும், இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்து தான் இருக்குது. ஏ மட்டும் இருக்குது. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏன்னா அது எங்கடா போனான்னு கேட்பாங்க வீட்டில். எங்கு சென்றாய், யாருக்கு அதுன்னு கேட்பாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு இதுனாக்கா பேசலாமா அப்படின்னு கொஷின் கேட்குறான் அவங்ககிட்ட. வினா வரான். பேசலாமா, தெரியுமோ, அவனுக்கு தெரியுமோ, கொஷின் தான் கேட்குறான் அவங்ககிட்ட. அதுதான் மீன். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தினாக்கா ஏன்டா அங்கே போனேன், ஏன் அப்படின்னு கேட்பாங்க. நீ தானே, நீ தானே, ஏ முடியுதா? ஸோ தான். ஓகேங்களா? அடுத்தது அகவினா புறவினா. நம்ம மேலே பார்த்தது தான். அகவினா வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு அந்த எழுத்து வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு உள்ளுக்குள்ள இருந்தால் வந்து பார்த்தினாக்கா வந்து பொருள் தரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் எக்ஸாம்பிள் இங்கே இல்லை. அதாவது அகவினா எங்கு சென்றாய் அந்தமாரினாக்கா வந்து பார்த்தினாக்கா ஏவை மட்டும் தூக்கிட்டாச்சு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் பொருள் தராது. எதுக்கு இருக்குனாக்கா ஏவை பற்றி இப்போ நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா வச்சிங்களேன் தூ மட்டும் பார்த்தா பொருள் தராதா? அதான் பார்த்தினாக்கா அகவினா. இதுவே புறவினாக்கு வாங்க. நீங்கள் அவனா, இந்த ஆவன் நீங்கள் இப்போ நீங்கள் தூக்கிட்டீங்கனாக்கா அவன் என்ற பொருள் தரும். கரெக்டா? இந்த ஆவை இப்போ நீங்கள் வந்து தூக்கிட்டீங்கனாக்கா அவன் என்ற மீனிங் உங்களுக்கு வந்து இங்கே தருது. ஸோ இது வந்து பார்த்தினாக்கா புறவினா. சரிங்களா? அவள் தான் அது. அடுத்தது என் வீடு எங்கே உள்ளதுன்னு கேட்பாங்க. அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. யார், அவர் தெரியுமா, அவர். இதெல்லாம் நமக்கே தெரிஞ்சதுதான். உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. இந்தமாரி இங்கே ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இந்த இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பண்டம்னா வந்து பார்த்தினாக்கா வந்து கமாடிட்டி. பயணப்படுக்கள்னாக்கா வந்து பார்த்தினாக்கா ஃபெர்ரிஸ். பாரம்பரியம்னாக்கா ஹெரிட்டேஜ். நுகர்வோர்னாக்கா கன்சியூமர். கடற்பயணம்னாக்கா வாயேஜ். சரிங்களா? தொழில் முனைவோர்னா வந்தாக்கா ஆண்டர்பிரனர். கலப்படம்னா வந்து பார்த்தினாக்கா வந்து அடல்ட்ரேஷன். ஓகேங்களா? வணிகர்னாக்கா மர்ச்சன்ட். சரிங்களா? இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைம் வந்து நல்லா ரிப்பீட் பண்ணி படிங்க. இவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அது இதோட இந்த லெசன் வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிற விதம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நான் மாற்றிக்கிறனாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முயற்சி செய்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.